ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, இன்றைக்கி தமிழில் தான் பேச போகிறேன். இன்றைக்கி ஒரு பிஸி மார்னிங். பால் காய்ச்சலோடு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாலெல்லாம் காய்ச்சி சைடில் வச்சாச்சு. புட்டு தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். கேரளாவில் வந்துட்டு வீக்லி த்ரைஸ் வந்துட்டு புட்டு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் இன் அ வயல்லாம் புட்டு பண்ணாங்கட்டுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களும் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு ஷேப் ஆஃப் புட்டு. சிரட்டை புட்டுன்னு நாங்கள் மலையாளத்தில் சொல்லுவோம். ஏன்னா கோகோனட் ஷெல்லோட ஒரு சைடு இருக்குல்ல, அந்த ஷேப்பு புட்டு. அண்டு கடலைக்கறி தான் பண்ணியிருந்தேன். பிளாக் கலர் சனா அதோட கறி தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸ்பைஸு, உப்பு, மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தேன். புட்டுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சு ஆவி வர தொடங்கியாச்சு. நல்ல ஒரு ஸ்டீம் வருது பார்த்திங்களா? இனி நமக்கு சர்விங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சர்வ் பண்ணிடலாமா? காலையில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு புட்டு தான் கொடுத்துருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பொண்ணுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஏன்னா அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் பஸ் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஹவர் கழித்து தான் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். ஸோ அதனால் புட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணியாச்சு. நல்லா சூடாக இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. இது வந்துட்டு நம்ம நார்மலி எப்போவுமே புட்டு பண்ணுற பாத்திரம் தான். அதில் வந்துட்டு நார்மலி எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி உள்ள புட்டு அது வச்சுருந்தேன். அதுவும் இந்த ஸ்டீம் வந்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு இது தான் பிடிக்கும். அந்த சிரட்டை புட்டோட இது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாச்சு. புட்டு சர்வ் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலி ஒரு கையில் இப்படி எடுக்கிறேன், ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு எடுக்கிறேன். எனக்கு அது பெர்ஃபெக்ஷன் எல்லாம் கிடையாது, நல்லாவே தெரியும். ஆனால் ஓகே, லைக் எடுக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அப்படி எடுத்தேன். ஏன்னா இது வந்துட்டு நமக்கு 2 ஹேண்ட்ஸும் வந்துட்டு நமக்கு இதில் எடுக்கிறதுக்கு. புட்டு எடுத்தாச்சு. நல்லா ஹாட்டாக சாஃப்டாக வந்துச்சு. நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் கூட ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நல்லா சாஃப்டாக வந்துச்சு. காலையில் ரொம்ப ஹரிபரியாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால தான் புட்டு, கடலைக்கறி, பழம், சிலவங்க அப்பளம், சீனி அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸு. லஞ்சுக்கு வந்துட்டு சப்பாத்தி தாங்க பண்ணியிருந்தேன் நான். சப்பாத்தி வந்துட்டு பொண்ணுக்கும் லஞ்சுக்கு வந்துட்டு சப்பாத்தி தான் கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா இந்த கறி வந்துட்டு சப்பாத்தி, ஆப்பம், இடியப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால சரி எங்களுக்கும் இன்றைக்கி மத்தியானம் சப்பாத்தியே எடுத்துக்கிடலாம். எவ்ரிடே நாங்கள் ரைஸ் தான் எடுக்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி சேஞ்ச், சப்பாத்தி எடுத்துக்கிடலாம். அவளோட லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலையில் நம்ம காய்ச்சின பால் வந்துட்டு கொஞ்சம் ஆறி அவளுக்கு கொடுக்கணும். அதனால் பாலும் காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. லஞ்சும் அது மாதிரி பேக் பண்ணிட்டேன். சப்பாத்தியும், கடலைக்கறி, தண்ணி, அவளோட லஞ்ச் பாக்ஸு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக முறுக்கு, சிப்ஸு, கடலை மிட்டாய் தான் கொடுத்துட்ருந்தேன். என்றைக்கும் டெய்லி வந்துட்டு நான் இதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஓகே. சரி ஒரு நாள் கேட்பா, அதனால் சரி வீக்லி ஒன்ஸ் நான் கொடுத்துடுவேன். கொஞ்சம் மழை இருக்கிற டைமாக இருந்துச்சு. அதனால் ரெயின் கோட்டெல்லாம் போட்டுட்டு பாப்பா கிளம்பிட்டா. ஸோ இனி இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோ ஆகிட்டு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ ஆகிட்டு பார்க்கலாம்.